பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றி யோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிந்தனை 83 உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு எளிமையான புதிர். ஒரு வயசான தம்பதியர் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தைகள். ஆம்பளை பிள்ளைங்க கொஞ்சம், பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம். நம்ம 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறது மாதிரி இவங்கெல்லாம் 50s கிட்ஸ் 60s கிட்ஸ். அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் குழந்தைகள் இருப்பாங்க. பையன் சொல்கிறான், என்னுடைய சகோதரர்களுடைய எண்ணிக்கையும் சகோதரிகளுடைய எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு. ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு சகோதரர்கள் சகோதரிகளை போல 2 பங்கு அப்படின்னு. என்னங்க ஒரே குடும்பம்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க சொல்கிறது சரி, அப்படித்தான் இருக்குது. இப்போ எத்தனை பையங்க எத்தனை பொண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சின்ன சின்ன நம்பராக தான் இருக்கும். அதனால் கொத்து மதிப்பாக ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சுலபந்தான். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற வழி வேணும் பார்த்தீங்களா? வழி முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு சொல்கிறது மாதிரி வழி முக்கியம். அதனால் வாங்க மாற்றி யோசிப்போம். இப்போ பாய்ஸ் பையங்க பி இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். பொண்ணுங்க கேர்ள்ஸ் ஜி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பையன் என்ன சொல்கிறான், எனக்கு சகோதரர்களுடைய எண்ணிக்கையும் சகோதரிகளுடைய எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு சொல்கிறான். பையனுக்கு யாரெல்லாம் சகோதரர்களாக இருப்பாங்க? அவனை தவிர மீதி எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் சகோதரர்களாக இருப்பாங்க. அதனால் ஒரு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய சகோதரர்களுடைய எண்ணிக்கை B-1. இதுதான் நம்ம மாற்றி யோசிக்கிறது. சகோதரிகளுடைய எண்ணிக்கை பையனை பொறுத்தவரையில் அத்தனை பொண்ணுங்களும் சகோதரிகள் தான். அதனால சகோதரிகளுடைய எண்ணிக்கை G. அப்போ B-1 வந்து ஜிக்கு சமமாக இருக்கும். இல்லை வேற மாதிரி சொல்றதுன்னு சொன்னால் B வந்து G-1. அதனால பொம்பளை பிள்ளைங்களை விட ஆம்பளை பையங்க ஒரு பையன் கூட. இதுதான் விட. இனி அடுத்து பொண்ணு என்ன சொல்றா, அவளுக்கு சகோதரர்களுடைய எண்ணிக்கை சகோதரிகளுடைய எண்ணிக்கை போல 2 மடங்கு. ஒரு பொண்ணுக்கு சகோதரிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஜியிலிருந்து 1 கழிக்கணும். அதனால G-1 இதுதான் ஒரு பொண்ணுடைய சகோதரிகளுடைய எண்ணிக்கை. சகோதரர்கள் இதை போல 2 பங்கு இருக்காங்க. அதனால இதை 2ஆல பெருக்கணும். அதுதான் சகோதரர்கள். சகோதரர்கள்னா எல்லா பையங்களுமே சகோதரர்கள் தான். அதனால பி வந்து G-1 2ஆல பெருக்குனா வர்றது. இந்த பி அப்படிங்கிறது G-1 தான். இங்க பெருக்குனீங்கன்னா 2G-2. நீங்க இந்த மாதிரி சமன்பாடெல்லாம் தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 பங்கு இருக்குன்னு சொன்னா பையங்களுடைய எண்ணிக்கை வந்து ரெட்டப்படையில தான் வரணும். ரெட்டப்படையில தான் வரணும்னு சொன்னா அது 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். 8 போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இருக்கக்கூடாதுன்னு இல்லை, வாய்ப்பு குறைவு. அதனால் நம்ம 2 கூட விட்டுட்டு 4 யோசித்தாலே போதும். பையங்க 4 அப்படின்னு இருந்தால் பொம்பளை பிள்ளைங்களுடைய எண்ணிக்கை 3. அதனால் 4, 3ங்கிறது தான் சரியான விடை. இதுதான் நான் சொன்னேன், குத்து மதிப்பாக நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் இருந்தும் நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2G இருக்குது. இந்த ஜியை அந்த பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இது G ஆகிரும். இந்த -2 இந்த பக்கத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் +2 ஆகிரும். அதனால் 1 + 2 அதாவது 3. G-3. பொம்பளை பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 3, பையங்களுடைய எண்ணிக்கை 4. அதனால் 4, 3 என்பது சரியான விடை. மாற்றி யோசிப்போம்.